பேரறியா பெருஞ்சுடர். அவருக்கு நாம் என்ன பண்ணோம், ஒரு கோயிலை கட்டி அவங்க உள்ளே கொண்டு நம்மளமாக தான் இருப்பார்னு சிறையை வச்சு உள்ள வச்சுக்கிட்டோம். யாரையும் கேட்காம. அவருக்கு நம்ம கேட்டோமா, கேட்கல. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அப்போ அவரை மாதிரி நம்ம மாறணுமா இல்லையா? தெரியுது. என்ன செய்கிறோம், அங்கே வேண்டுறோம், என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. அவருக்கு அந்த வேலை கிடையாது. உன்னையவே நீ காப்பாற்றிக்கிற அளவுக்கு உன்ட்ட நான் சக்தியை கொடுத்துருக்குறேன். எல்லாம் உன்ட்ட இருக்குது, எது உன்ட்ட இல்லை, என் தகுதி எல்லாம் உன்ட்ட இருக்குதுடா, அதை நீ வெளியே கொண்டு வாடா. ஏன்னா எதுவுமே இல்லாத மாதிரி நீ என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி. என் புள்ளடா நீ, உன்ட்ட என்ன குறை இருக்குது? நீ இந்த மாயல் சிக்கிக்கிட்ட, குடும்பம், பிள்ளைங்க, குட்டிங்க, பேரன் அப்படி இப்படி சிக்கிட்டா உனக்கு எதுவுமே தெரியாமல் போச்சு. வெளியே வா, வெளியே வந்து பாரு. போதும். நான் இல்லைன்னா குடும்பம் வாழாது, நான் இல்லைன்னா பிள்ளை இல்லை. நீ இன்னைக்கு சாப்பிட்ற அரிசி நான் உனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே தயார் பண்ணது, ஞாபகம் வச்சுக்கோ. அப்போது நான் இன்றைக்கி உயிர் வாழலாம், எனக்கு 6 மாதத்துக்கு முந்தைய அவர் அனுமதிக்கணும். இல்லைனா முடியுமா? நான் இன்றைக்கி சாகணும்னா எனக்கு நேரத்தை அரிசி நின்றுடும். இயற்கை தானே. அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்மளை வயக்காட்டிலேருந்து விளைஞ்சி வந்து அங்கங்கே யாரும் நாய் ஆடு மாடு திங்காமல் நம்மளுக்கு இருந்து அரிசி காத்துக்கிட்டு இருக்கிற வேலையை ஒரு இயற்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறனா, நீ என்னமோ நான் இல்லைன்னா குடும்பம் வாழாது, அது வாழாது, இது வாழாதுன்னு உன்னையே காப்பாற்றிக்கிற வேலையை பாருங்கிறாரு. பொறுப்புகளை முடிச்சிட்டியா, உன் வேலையை பாரு, வந்த வேலையை பாரு. வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன்னா ஒரு 15 வருஷம் நமக்குன்னு வாழணும். 15 வருஷத்துக்குள்ளே ஒரு 5 வருஷம் இந்த மாதிரி பயிற்சி. அதுக்கப்புறம் 5 வருஷம் அப்படியே ஏகாந்தமாக இறைவனோட பயப்பட பாரு. முடியுதோ முடியலையோ, ஆரம்பிச்சான்னு பேர் எனக்கு இருக்கும்ல இல்லையா? அப்போ பூமி வாழ்க்கை என்பது முதல் புரிஞ்சுக்கணும். பிறப்பின் ரகசியம் என்ன? நான் கல்யாணம் பண்ணேன், பிள்ளை குட்டிகளை பெற்றேன், செத்தேன், அதுக்கு எதுக்குலாம் நீ மனித பிறை வரணும்? வள்ளலார மாறி மாறு, பட்டினத்தார் மாறி மாறு, 63 நாயன்மார் மாறி மாறு, பூசல் நாயன், இவங்கெல்லாம் நம்மளோடையே வாழ்ந்துட்டு நமக்கு அடையாளமாக மறைஞ்சிருப்பாங்க. எப்போதுமே வெற்றி பண்ணுறவங்க நல்லா நிறையா இருப்பாங்க ஊருக்குள்ளே. சத்தமில்லாத வாழ்றவங்க கொஞ்சம் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சத்தமில்லாமல் நம்ம மகான்கள்லாம் மறைஞ்சிருக்காங்க. அவங்கள நீங்கள் பார்க்க கற்றுக்கணும். முதல்ல அவங்கள மாதிரி யாராவது ஒரு ஆள் நம்ம குருவாக எடுத்துக்கணும். 63 பேரில் யாராவது ஒரு ஆள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து திருமணம் பிடிச்சிருக்கோம். ஐயா எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒன்றுத்துக்குமே ஆகாதவன், என்கிட்ட எல்லா தவறும் இருக்குது, எல்லா குணமும் இருக்குது, ஆனாலும் நான் உங்கள் சிஷ்யன், என்னை கைவிட்டுறாதீங்கன்னு தான் மணிவாசகர் கெஞ்சுவார். அது மாதிரி நம்மளும் கெஞ்சணும். கெஞ்சிக்கிட்டு நம்ம ஒரு பிச்சைக்காரன் மாதிரியே நம்ம பிடிச்சிக்கிட்டே கூட போகணும். இது மாதிரி வாழ்ந்தோம்னா இறைவனுக்கு நமக்கு ரொம்ப தூரம் இருக்காது. தேவர்களுக்கு இல்லாத பெருமை நமக்கு இருக்குது. குடும்பம் ஒரு பெரிய கோவில் மாதிரி. எப்படின்னா நம்மளை அதுதான் வந்து இப்போ நமக்கு எனக்கு மச்சான், மாமன், அண்ணன், தம்பி, நண்பர்கள், விரோதிகள், அப்படி எல்லாம் மனைவியார், குழந்தை எல்லாமே கருவறைக்குள்ளே போகும்போது தீர்மானிக்கப்பட்டுருச்சு இல்லையா? ஒரு கருவறைக்குள்ளே வந்து ஒரு உயிர் உள்ளே போகும்போது கணக்கு பார்க்குறாங்க. இட்டான் அறிந்திலன், ஏற்றவர் கண்டிலன், தட்டான் அங்கிருந்த ஒருவருக்கு உரைத்திலன், பட்டாங்கு சொல்லும் பரமன் அங்குடன் கெட்டே என் மாயன் கீழ்மை வாரேன்னு அது ஐயா சொல்லுவார். 5 பேருக்கு சொந்தமான ஒரு குழந்தை வெளியே வரும்போது தாய் வந்து நான் தான் பெற்றன்னு எடுத்துக்கிடுவான், விட்டுருவாங்க, சரி போன்ட்டு வளர்க்குறதுனால. அந்த கருவறைக்குள்ளே போகும்போது என்ன சொல்கிறது, என்னன்னா எவ்வளோ காலம் இவன் வாழணும், மனைவி யார், எவ்வளோ இவன் வந்து படிக்கணும், சோறு எவ்வளோ சாப்பிடணும், தண்ணி எவ்வளோ குடிக்கணும், நண்பன் யார், எதிரி யார், மச்சான், மாமன், அண்ணன், தம்பி எல்லாம் தேர்வு பண்ணி தான் அந்த வீட்டுக்குள்ள வந்து வைக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பம் நம்மளை வந்து நாம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் அவங்க நம்மளையும் சரி பண்ண வந்தவங்க. அதாவது செதுக்க வந்திருக்காங்க. செதுக்கி நம்மளை வந்து முதல்ல கருங்கல்லாம் இருப்போம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை செதுக்கி சிற்பமாக மாற்றுறாங்க. எல்லாருமே அவங்க நம்மளை மாற்றி அப்புறம் குடும்பமே நம்மளை கோயிலுக்கு அனுப்பி வைக்கணும். போயிட்டு வா, அப்போ தான் நமக்கு இந்த ஞானம் நமக்கு வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும். மனையுள் நின்றவர் மாதவம் ஒப்பர். குடும்பத்தில் இருந்து வெளியே வந்தவங்க தான் பெரிய தவசியம் பாரு. மனையில் பயந்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போனவன்லாம் குடும்பத்தில் இருந்து சாமியாராகவோ இல்லை அடியாராக மாறினவனை விட குறைவான மதிப்புள்ளவன் தான். ஏன்னா அவன் பயந்து போயிட்டான். அவனும் காட்டுக்குள்ளே போய் தவம் பண்ணுவான், ஊசி நின்று தவம் பண்ணுவான், நெருப்பு. அது எல்லாமே குடும்பத்துக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு வெளியே வர்றவனுக்கு உள்ள தகுதியை விட குறைவு. அப்போ நாம் தான் குடும்பத்தில் உள்ளவங்க தான் பெரிய தகுதின்றார். எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கணும்.
அனுபவிச்சு வடு ஏறணும் உடம்புல. அவனுக்கு தான், இல்லறத்தானுக்கு தான் பேரின்பம்ங்கிறது இறைவன் கொடுக்க முடியும். அதுக்குத்தான் குடும்பம் கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதை எப்படி சமாளிக்கிறாங்கிறதா வாழ்க்கை இல்லையா? வரணும். பிரச்சனை வரலைன்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். பிரச்சனை வந்தால் தான் மனுஷன் அவன் இல்லையா? பிரச்சனை வரணும். நாங்கள் மனுஷனாக இருக்கோம். ஆமாம், பிரச்சனை வரணும். அது எப்படி சமாளிக்கணும்னு நம்மளை கடவுள் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். எப்படி இதுக்கு எப்படி சமாளிக்கலாம், இதுக்கு எப்படி சமாளிக்கலாம். இதான வாழ்க்கை. இதெல்லாம் நமக்கு முதல்ல தெரியாது. நமக்கு மட்டுமே கஷ்டம் வருது. கஷ்டப்பட பக்கத்தில் இறைவன் இருக்காருன்னு நினைக்கணும். நம்ம பக்கத்தில் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பணக்காரன்ட்டு அவர் இல்லை. அவன் கொஞ்ச நாள் ஆகும், வந்துடுவார். யோகியனுக்கு இங்கே இடம் இடம் கிடையாது. நம்மகிட்ட மட்டும் வந்து பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ என்ன செய்யலாம். அதனால் கஷ்டப்படுறவங்களாம் கவலைப்படவே கூடாது. நாம் இறைவன்கிட்ட உட்காந்துக்கிட்டு நம்ம சாப்பிட்ற பழைய சோறை அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. புரியுதா? அதனால் நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்ம சரியான பாதையில் போயிட்டுருக்கோம். வறுமை வந்தால் நம்ம சரியான பாதையில் போயிட்டுருக்கோம். வாழ்க்கையில் வறுமைங்க எதுக்கு வருது? நம்மள்ட்ட உள்ள தகுதியை கூட்ட தானே வருது இல்லையா? அப்போ அந்த தகுதி என்பது எப்படி வரும்னா, ஒரு சோப்பு போட்டு துணியை அடித்தா தானே அழுக்கு போகுது. அப்போ அடி வாங்கதானே அழுக்கு போக முடியல. நம்ம அடி வாங்க நம்ம அழுக்கெல்லாம் வெளியேறுது. அப்போ எனக்கு அடி விழுது துணி நினச்சி அது சில நல்லா தூய்மையாக மாற முடியுமா? அப்போ வேதனையை சந்தோஷமாக மாற்றுக்கிற கலையை கற்றுக்க. எப்போதுமே உற்சாகமானவங்ககிட்ட பேசணும். கவலைப்படுறவங்ககிட்ட பேசாதன்றாரு. அவங்க கவலை நமக்கு எதுக்கு? எப்படி உற்சாகமான பாட்டுகளை கேளுங்க, உற்சாகமான ஆளுங்கிட்ட பேசுங்க, உற்சாக மனசை வச்சுக்கோ. இதுதான் வாழ்க்கை. இப்படி வாழ என்ன நமக்கு நம்ம ஆன்மா தகுதி ஏறினதுக்கப்புறம் நீ பிறருக்கு உதவி செய்யலாம். ஆன்ம ஞானத்தை பற்றி பேசலாம். நாம் அது வரைக்கும் நம்ம தகுதியை கூட்டணும்னா நம்ம நம்ம ஆன்மாவுக்குள்ளே நல்லதாகவே நம்மளை கொண்டு போகணும் இல்லையா? கவலையோடு வரலாம். அவனை உட்காந்து நம்மகிட்ட உள்ள கொஞ்சம் நஞ்ச நிம்மதி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். எப்படி நெல்லை ஜெர்மனி தான் பேசுவார் கூட்டத்தில். ஒரு பீடி கட்டு வாங்குவானா, அவன்கிட்ட தீப்பெட்டி வாங்க மாட்டான். அங்கே விளக்கில் வச்சு அப்படியே வச்சுட்டு அப்படியே வருவான். வந்த உடனே எதிரில் வருவான். அவன் கொஞ்சம் நெருப்பு கொடுங்க அப்படின்பா. அவன் பீடி அலைஞ்ச பீடி வச்சுருப்பான், நெருப்பு கொடுப்பான். இவன் பீடி இறங்கி அவன் அப்படியே வச்சுக்கிட்டு இதுவும் அடைஞ்சி போகும், அதுவும் அடைஞ்சி போகும். இப்போ 2 பேரும் இன்னொருத்தன் தேடி நிற்பாங்க, ஒரு டீப்பட்டி வாங்க தெரியாமல். அது மாதிரி அவங்க அவளை நம்ம வாங்கிட்டு நாம் போகிற வேகம் குறைஞ்சிடும். நமக்கு எப்போதும் மனசை உற்சாகமாக வச்சுக்க பழகிக்கணும். அன்பு செய்கிறதுங்கிறது வேறு, கவலையை வாங்கக்கூடாது. அன்புங்கிறது அதாவது நமக்கு ஒரு உதவி செய்யணுமோ அன்பு செய்யும். கேட்குறாங்களா, இருந்தால் ஒன்றே கொடுத்துரு, வரலையோ இல்லைன்றணும். அது அன்புங்கிறது அவங்க கஷ்டத்தை தீக்கிறதான். கவலையை நாம் ஏன் வாங்கணும் இல்லையா? சரி, அப்போ என்ன சொல்கிறது ஐயா? பூமியில் கந்தம் பொருந்தியவாறு போல் சிவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது ஓவியம் போல உணர்ந்து அறிவாளருக்கு அண்டிய நாவி அணைந்த நடுதெரியாமே அப்படின்னு செய்ய முடியாரா? அடுத்தாப்புல 1460 உயிர்த்தனம் என்பீர் உருபொருள் காண்கிறீர். உயிர்த்தனம் என்பீர் உருபொருள் காண்கிறீர். கந்த மனதில் கலக்கின்ற நந்தியை சிந்தை உறவே தெளிந்து இருள் நீங்கினால் முந்தை பிறவிக்கு மூலவித்தாமே. என்ன சொல்கிறார் ஐயா? உயிர்த்தனம் என்று சொல்வீர்கள். அதாவது நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இப்போ எல்லாம் பறிஞ்சு ஐயரையும் நல்லா பார்த்து அப்படின்னு நீயே பெருமைப்படுவ. சில பேர் பார்க்கலாம், நான் தவம் பண்ணேங்க, அப்படியே கண்ணுக்குள்ளே வந்தார், அப்படியே தெரிஞ்சார், அப்படியே நான் அவரை பேசினோம் அப்படின்னு அந்த சபையில் என்ன செய்வாங்க, அவங்க மட்டும் ஏதோ பெரிய ரகசியம் பேசுன மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் பொய். கண்டவன் சொல்லவே மாட்டான், சொல்ல வராது. கண்டிப்பாக கண்டவனுக்கு சொல்ல வராது. கண்டார் விண்டதில்லை. ஐயா வணக்கம் ஐயா. எப்படி கண்டார் விண்டதில்லை இல்லையா? அப்போது ஏன்னா அது அந்த பொருள் காண்ற பொருள் இல்லை, உணர்ற பொருள். நேற்று பார்த்தோம்ல, தாயே ஆனாலும் மகளிடம் தன் மணாளனோடு கூடிய அன்பை சொல்ல முடியுமோ அப்படின்னு சொன்னார். அப்போது இறைவனோடு நான் கூடிய அன்பை யார்ட்டையும் சொல்ல முடியாது. அப்போ இதை என்ன பண்ணுறான்னா, சொன்னான்னா அவன் சாதாரணமான நினச்சிக்கணும். முதல்ல இந்த மாதிரி இதை நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரியும், நான் அனுபவிச்சேன் அப்படின்றவன்ட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஏன்னா கண்டவர்கள் சொல்ல முடியாத ரகசியம் இது. அப்போ சொல்கிறார் ஐயா, உயிர்த்தனம் என்பீர் என்று சொல்வீர்
ஆனால் யோகத்தால் உள்ளே உருகின்ற பொருளை நீங்கள் காண மாட்டீர்கள். யோகம் செய்யச்சு உள்ளுக்குள்ள ஒரு பொருளை நீ பார்ப்ப, அதை நீ காணாமா, அதை உன்னால் சொல்லணும். ஏன்னா உணர்ற பொருள் அது. சக்கரைனா நான் திட்டி பாருன்னு சொல்லிடலாங்க. உணர்ந்ததை எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பாக. ஒரு வினாடி, ஒரே ஒரு வினாடி நாங்கள் அங்கே உட்காந்துருக்கோம். நான் இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் இறைவனுக்காக சொல்கிறேன். அங்கே இருக்கும்போது கண்களை நெறித்து நாங்கள் ஒரு யோகத்தை கண்டோம், ஐயாவும் நானும். ஒரு வினாடி நாங்கள் பார்த்த அதிசயம் அப்படியே புல்லரிச்சு போச்சு எங்களுக்கு. ஒளிமண்டலம் அப்படியே பரவிச்சு கண்ணுக்குள்ளே. ரெண்டாவது எடுத்தவன் சொல்கிறாரு, அது அதாவது அது அனுபவம் இல்லாமல் சேர்ந்தால் கண் பவரை போயிருன்னு போட்டிருக்கு. எங்களுக்கு அப்புறம் செய்ய மனசு இல்லை, வெட்டோம் நாங்கள். ஒரு வினாடியிலேயே உலகம் முழுதும் பஞ்சு மாதிரி ஒளிமயமாயிருச்சு எங்களுக்கு. அவ்வளோ அற்புதமான உடம்பு, நம்ம உடம்பு அவ்வளோ ரகசியம் நம்மகிட்ட இருக்குது. எப்படி இது யார்கிட்டையும் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஆனாலும் இறைவன் என்னை மன்னிப்பார். ஏன்னா உங்களுக்கு நான் தெரியும்னு நான் சொல்கிறேன். நான் சொல்லாதேன்பார். யார்கிட்டையும் அதை சொன்னால் ரெண்டு அந்த ரகசியம் வராது. இந்த இறை தகுதி உன்ட்ட இல்லை, கொஞ்ச நாள் ஆகட்டும்னு விட்டுருவாங்க. அப்போ என்ன சொல்கிறார் அவர்? உயிந்தனம்